அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் திருச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ. அப்போது திருச்சி BHEL மற்றும் பொன்மலை ரயில்வே பணிமனை போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுவதால் படித்த பட்டதாரிகள் 42% பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதாக தெரிவித்தார். இதனை மாற்றி இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவேன் என கூறி துரை வைகோ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சியில நீங்க திருச்சினால BHEL, நீ அதே மாதிரி இந்த பகுதியை சார்ந்த பொன்மலை ரயில்வே தொழிற்சாலை, இது ரெண்டு மட்டும் உதாரணமா வச்சு நான் பேசுறேன். நான் நீங்க BHEL 10 வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 23,000 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வெறும் 7,000 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு படிச்ச பட்டதாரிகள்ல கிட்டத்தட்ட 42 விழுக்காடு வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. படிச்சவங்க 10 பேர்ல 4 பேருக்கு வேலை கிடையாது. உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மக்களின் குரலாக இந்த துரை வைகோ டெல்லியில் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.